ஹலோ ஹால் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கேன். ஸோ சாண்ட்விச் பஜ்ஜி இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேடிகை மென்ஷன்காயின்னு வரும் இல்லையா, அது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது ஆன மேலே எடுத்துகிட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டவ் மேலே வந்து ஒரு கடாய் வச்சுட்டு சின்னதாக அது கூட வந்துட்டு நான் ஒரு 10-15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ அது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் வாசனை வரும் இல்லையா, அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கொத்தமல்லி விதை, அதுக்கு சீரகம், ஸோ ரெண்டுமே போட்டுட்டு அதுவுமே ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். ஸோ பச்சை ஸ்மெல் போயிடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பேடிகை மென்ஷன்காய் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸிலே போட்டுட்டு கொஞ்சமாக வந்து நான் புளி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பை போட்டுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ரெட் கலர் சட்னி. சூப்பராக இருக்கும் இது வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு. அது கூடவே 2 உருளைக்கிழங்கு வந்துட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப வந்து தின்னாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2 பொட்டேட்டோவுமே அந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணால் தான் அந்த சாண்ட்விச் பஜ்ஜிக்கு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து 2 வைக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் மீடியமில் வந்து நம்ம வச்சுக்கணும். ஸோ பாருங்கள் நான் எப்படி காட்டுறேன் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துகிட்டு கடலை மாவு வந்து போட்டுக்கிறேன் நான். ஸோ கடலை மாவு 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஓமம் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கு தான். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னா அதை வந்து எடுத்துடுங்க. அது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்டில் வந்து உப்பு போட்டிருக்கோம். அதனால வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி. ஸோ உப்பு அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஊற்றும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி, ஸோ நம்ம எப்படி பஜ்ஜி மாவு வந்து பிசையுமோ அந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து அடிங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்றுமே நல்லா கலந்துருக்கணும் உப்பு எல்லாமே. ஸோ அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ நான் எப்படி வந்து மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அது வந்து பார்க்க இப்படி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோடா மாவு, அது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் எதுக்கு அப்படின்னா, நம்ம பஜ்ஜி பண்ணுறப்போ எண்ணெய் நிறையா வந்து இசிக்காது பஜ்ஜிக்கு அப்படின்றதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக இது டிப் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து நிறைய டைம் இந்த மாதிரி தான் டிப் ட்ரை பண்ணுவேன். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்குமே நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அது நல்லா அதுவுமே மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த சோடா மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். அதனால வந்து நல்லா அடிச்சுக்கோங்க, பீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நம்ம ரெட் சட்னி போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு உருளைக்கிழங்கு வச்சுருங்க. ஸோ இதுதான் வந்து சாண்ட்விச் பஜ்ஜி அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் வந்து சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கணும். நம்ம எப்பவுமே ஒரே மாதிரியாக வந்து பண்ணி கொடுத்தா பசங்களுமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான். அதுக்கப்புறமா இந்த பஜ்ஜியில் மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் எடுத்து விட்டுடலாம். சூப்பராக இருக்கும். எனக்கே தெரியல, நான் வந்து ஃபஸ்ட் டைம் சும்மா ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் 2ஆவது டைம் வந்து உங்களுக்காக வந்துட்டு நான் ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக வரும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ. எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்குமே சொல்லித்தரலாம் அப்படின்றதுக்காக வந்து ப்ரௌன் கலர், லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தி வச்சுட்டோன்னா வெளியெல்லாம் கலர் வரும், பட் ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. அதனால வந்துட்டு நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு மீடியமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க, சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்துட்டு நம்ம ரெட் கலர் சட்னி பண்ணோம் இல்லையா, ஸோ பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதுவுமே வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா க்ரீன் சட்னி பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி புதினாலாம் போட்டு. இதுவுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ட்ரை பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ இது மாதிரி நிறைய ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.